ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துல தக்காளி எளிய முறையில் எப்படி வளர்த்துதுன்னு பாருங்கள். அதாவது செடிக்கு வந்து கீழே விழுந்துச்சுன்னா, மண்ணுலேயோ தண்ணியிலையோ விழுந்துச்சுன்னா காய் வந்து அழுகி போயிடும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு குச்சிகள் வந்து ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு சின்ன குச்சியாக தாங்களை கொடுத்துட்டிங்கன்னா காய் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், குட்டியான இடத்துல தான் தக்காளி வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு வந்து 2 கிலோவுக்கு மேலே இப்போவே பிடிச்சிருக்குது. இனி வந்து பூ வந்து விட்டுட்டுருக்குது. காய்கள் நிறையா பிடிக்கும். ஏன்னா கொடியாட்டு வளர்கிறனால, ஹைப்ரிட் செடியாங்கிறனால நிறைய காய்கள் பிடிக்கும். நீங்கள் வந்து தக்காளி இப்போ இருக்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு போகுது. ஒரு தடவை வந்து 100 ரூபாய்க்கு கூட வருது. அதனால் வீட்டு பக்கத்தில் சின்ன இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். வீட்டு உபயோகத்துக்கு இல்லத்தரசிகளுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வெளியே வாங்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு செடியும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வளர்த்துறதுனால நல்லா வளரும். காய்கள் வந்து நல்லா நிறையா பிடிக்குது பாருங்கள். அதுக்கு வந்து குச்சி கொடுத்துருக்காரு.